ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு அப்புறமா அஜித் சார் என்ன படம் பண்ண போறாரு, எந்த டைரக்டர் கூட இணைய போறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் முதல் இடத்துல இருக்கிறது கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். அதுக்கான காரணம் என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணுற விதம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து தந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான ஒரு இயக்குனர். அதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரெட்ரோ அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கார்த்திக் சுப்புராஜ் இந்த பக்கம், நம்ம அஜித் சார் இந்த பக்கம். அவங்க ரெண்டு பேரும் இணையிறாங்கன்னா அந்த காம்பினேஷன் வேறு மாதிரியாக ஒன்றா இருக்க போகுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் சார் படங்களாலே மேக்ஸிமம் ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இது எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கேங்ஸ்டர் கதையாக இல்லாமல் இப்போ இறைவியிலலாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். பீட்சா ஒரு வேறு மாதிரியான ஒரு கதையாக கொடுத்துருக்காரு. அப்படி யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஜானரில் இந்த படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். பட் என்ன இருந்தாலும் ரசிகர்களுக்கு எந்த விதத்துலையும் இந்த எக்ஸைட்மெண்ட் குறையாமல் இப்படி ஒரு கண்டென்ட்டை தரணும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி என்ன ஜானரில் அஜித் சாரும் கார்த்திக் சுப்புராஜ் சாரும் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துக்கான மியூசிக்கும் எப்பயுமே கார்த்திக் சுப்புராஜ் சாருடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டராக சந்தோஷ் நாராயணன் சார் தான் ஒர்க் பண்ணுவார். அவர் தான் இந்த படத்திலும் ஒர்க் பண்ண போகிறான்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து தனுஷ் சார் வந்து எச் வினோத் சாருடைய காம்பினேஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டைம் கேட்டிருந்தாரு எச் வினோத் சார் இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட கமெண்ட்ஸில் ஒரு 2-3 பேர் போட்டிருந்தாங்கப்பா, என்னப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்கேப்பா, திடுதுப்புன்னு எப்படிப்பா எச் வினோத் சார் வந்து தனுஷ் சாருக்கு படம் பண்ணார். ஒன்றும் இல்லை, ரீசெண்ட் டைம்ஸில் ஜனநாயகம் படத்தோடைய எடிட்டர் பிரதீப் அவர்கள் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் லலித் சார் என்னை கூப்பிட்டு பேசினார். அவர் தான் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர். அவர் வந்து பிரதீப் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, தனுஷ் சாரும் எச் வினோத் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, அந்த படத்துக்கு நீங்கள் தான் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன புரியுதுன்னா, தனுஷ் சாருடைய நடிப்பில் எச் வினோத் சாரியுடைய டைரக்ஷனில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸுடைய ப்ரொடக்ஷனில் இப்போ புது அப்டேட் என்னதுன்னா, பிரதீப் சாருடைய எடிட்டிங்கில் இப்படி ஒரு படம் ரெடி ஆக போகுது அப்படிங்கிறது அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் யாரெல்லாம் நம்ம சொன்ன நியூஸ்லாம் வந்து உருட்டு அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன சாம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அட்லி அவர்களுடைய அடுத்த படம் அடுத்து சல்மான் கானை வச்சு தான் பண்ணுறதா இருந்தது. பட் ஒரு சில காரணங்களாக இப்போ சல்மான் கான் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் கம்மிங் பேக் டு அல்லு அர்ஜுன்ற மாதிரியான டாக்ஸும் இருக்குது. பட் இது ரெண்டுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகி லாக் ஆகலை. 2 பேருக்கிட்டும் கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் தெரிய போகுது அது சல்மான் கானா இல்லை அல்லு அர்ஜுனா. சப்போஸ் அல்லு அர்ஜுன் அவருடைய ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்டோடைய மியூசிக் டைரக்டர் இதுக்கு முன்னாடி அனிருத்தை லாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது அனிருத் பண்ண போகிறதில்ல. ரீசெண்ட் டைம்ஸில் சென்சேஷனலாக இருக்க டேரக்டர் யார், சாய் அபியங்கர், அவர் தான் இந்த படத்துக்கான மியூசிக்கை பண்ண போகிறாராம். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து ஒரு யங் ஏஜ்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2-3 ஆல்பம் சாங்ஸு பயங்கரமாக கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நினச்சா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கார். தொடர்ந்து இந்த ஆல்பமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பமாக வேர்ல்டு வைடாகவே இந்த ஆல்பம் எப்படி இந்த 3 சாங்ஸும் ஹிட் ஆச்சோ அப்படி இந்த ஆல்பமாகவே ஹிட் ஆகுன்ற மாதிரி நான் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இன்னும் இந்த படத்தோட ஸ்பெஷலானு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினா ஜான்வி கபூரை லாக் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜான்வி கபூர் தொடர்ந்து ஒரு படங்கள் தெலுங்குல பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பேன் இண்டியா ஆக்டராக இப்போ அல்லு அர்ஜுன் ஆகிட்டாரு ஆஃப்டர் புஷ்பா. அவரோட இணைஞ்சு ஜான்வி கபூர் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அட்லி அவர்களும் அப்படி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேன் இண்டியா டேரக்டராக இருக்கார். இப்படி ஒரு காம்பினேஷன் இணைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையும். மீண்டும் புஷ்பா மாதிரியான ஒரு பெரிய நம்பர்ஸ் இந்த படம் பண்ணுன்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அடுத்த திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை முழுக்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேறு ஸ்டேட்டில் கதைகள் நடக்கும். அங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. கதைப்படி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேறு டான்லாம் வந்து ஜெயிலர் அப்படின்றவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி செகண்ட் பார்ட் அப்படின்னும் போது இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய நெல்சன் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஷெட்யூலாக இந்த படத்துக்காக ஜப்பானில் போய் ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் இந்த படத்தில் பாலையா இருக்காருன்றாரு சொல்கிறாங்க. பாலையா அண்ட் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வராங்க. படம் வந்து ஃபாரினில் நடக்குது தான். ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில்
ஒரு லோக்கல் கமர்ஷியல் படம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ரூட்டடாக ஒரு படம் வரப்போகுது. பயங்கர பேங்கராக ஒரு நம்பர்ஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இதை கேட்கும் போது எனக்கு இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் அடுத்து சூர்யா அவர்களை வச்சு ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரை வச்சு ஸ்டாண்டலோன் படமாக ஒன்று பண்ண போகிறான்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ என்ன சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன்னா, லோகேஷ் சார் ரீசெண்டாக சூர்யா சாரை பீட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருக்காரு. சூர்யானா கிட்ட ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு காப் கதையை சொல்லியிருக்காரு. அது சூர்யானாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதையும் நம்ம பண்ணலாமே, நீங்கள் இந்த லைனை டெவலப் பண்ணிட்டு வாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு கதை சூர்யானாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரோலெக்ஸுக்கு முன்னாடி இந்த கதையை தான் அவங்க பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் லோகேஷ் சாருக்கும் சூர்யானாவுக்கும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு இரும்பு கை மாயாவி, இப்போ ரோலெக்ஸ், இன்னும் இப்போ ஒரு காப் கதை அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இதில் எதை பண்ண போகிறாங்க, எப்படி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் நானும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு திருஷ்யம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோகன்லால் சாருடைய நடிப்பில் ஜீத்து ஜோசப் சாருடைய டைரக்ஷனில் ஒரு பிளாக் பஸ்டர் படம். பார்ட் 1ம் சரி, பார்ட் 2ம் சரி. இங்கே பார்ட் 2 நடக்கலை, அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் அங்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்ட் 3 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த பார்ட் 3 அப்படின்ற படம் ஒரு பயங்கரமான, எப்படி பார்ட் 1ம் பார்ட் 2ம் எல்லா லாங்குவேஜிலும் ஒரு ஹிட்டான ஒரு கதையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த பார்ட் 3யும் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீலோடைய டைரக்ஷனில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான போர்ஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறேன். ஒரு பெரிய ரோடு, அந்த ரோடில் வந்து ஒரு சிஎம் பிஎம்லாம் வந்து ஒரு பீரியட் போர்ஷனில் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு அம்பாசடர் காரில் அப்படி வராங்க. ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டைரக்டர் எழுந்து நின்று அங்கே கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு ஓப்பனிங்கில் ஜூனியர் என்டிஆர் வராரு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கேஜிஎஃப் டைரக்டர் அப்படின்னும்பொழுது ஒரு லார்ஜர் தேன் த லைஃபாக தான் அந்த படத்தையே அவர் ட்ரீட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் அவர் இந்த படத்தை ட்ரீட் பண்ணுறாருன்றது இந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் ஃபோட்டோவே எனக்கு சொல்லிடுச்சு. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு வந்து பர்த்டேவை அவங்களுடைய பராசக்தி டீம் கொண்டாடி இருக்காங்க. அண்ட் அவங்க கேக்ஸ் எல்லாம் ஊட்டிக்கிறாங்க. சுதா குங்கரா மேம் அண்டு ஜெயம் ரவி சார், அதர்வா சார், அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவர் வந்து அந்த கேக்கை ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஆடியன்ஸும் போய் பார்க்குறாரு. மக்களை போய் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாமோன்னு தோணுது. அங்கே இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்ணிட்டாரு, ஜாலியாக மேலே தோல் மேலாம் கை போட்டு ஃபோட்டோ வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு பார்க்கும்போது ஓகே, அது அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும்ல. அவங்க ஃபோட்டோ எடுக்க ஒத்துக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக மக்களாகிய நாமளும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி அவங்க மக்களை சந்திக்க வர மாட்டாங்க, மக்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணலான்றதை எனக்கு தோணுச்சு. இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் மதராசியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய அந்த சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ், மிக முக்கியமாக இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸுக்காக அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த ஒரு படத்தை வாங்குறதா இருக்காங்க. அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்கும் காரைக்குடியில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக ஆக்டர் பிருத்வி லாக் ஆகியிருக்காரு. அவர் ரீசெண்ட் டைம்ஸில் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணார். அண்ட் அவர் தான் பாண்டியராஜனுடைய மகன். அவர் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண, ஏன்னா ப்ளூ ஸ்டார்லேயே அவருடைய கேரக்டரை எல்லாருமே பயங்கரமாக பாராட்டி பேசியிருந்தாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒரு படத்தில் கொடுத்துருந்தார். அப்படி இருக்கும்பொழுது பராசக்தின்ற படம் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ வந்து அந்த இந்தி திணிப்பு அப்படின்றது மீண்டும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களை இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த படம் வரப்போகுது அப்படின்னும் போது இன்னும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஒரு அடிஷ்னல் பவராகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.